இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூரியனை ஆக்டிவேட் பண்ணுவதற்காக அந்த இடத்துல கேது வந்துட்டார் இப்போ. அதனால உங்களுக்கு முதல்ல என்னத்தை செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் ரீதியாக ரொம்ப நாளாக மாற்றம் தேடிட்டே இருந்தீங்க இல்லையா? இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள், பல குழப்பங்கள், பல மாற்றங்களே எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. நிச்சயம் அந்த மாற்றம் முதல்ல நடக்க போகிறது. ரிஷபராசியான நமக்கு ராகு பகவானாகப்பட்டவர் இவ்வளவு நாளாக இங்கே இருந்தார். இப்போ இங்கே மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகும் பொழுது நம்ம ராசிக்கு 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆசை இப்போ நிவர்த்தி அடைய போகுது, ஆசை பூர்த்தி அடைய போகுது. சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் உள்ளது. கேதுனால உங்களுக்கு கடன் தொல்லைகள், கடன் சம்பந்தமான பயங்கள், கடன் வாங்கிட்டோம் அதை எப்படி கொடுக்கறது, கொடுத்துட முடியுமா, அது பண்ணுமா அப்படின்ற பயங்கள், அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே கடனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் டிலே ஆகுது. அதுக்கு டிலே ஆகும். ஒருத்தங்கிட்ட ஒரு 10 ரூபா கடன் வாங்கும்போது அவன் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் போய் கேட்டிங்கன்னா, இந்தாடா இன்னொரு 10 ரூபா சேர்த்து வச்சுக்கிறா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் இப்போ. இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சொத்தை விற்பனை பண்றீங்க அப்படின்னா அல்லது ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னாலோ அதுல கவனமாக இருக்கணும். கல்லில் நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா எது தடையாக இருக்கோ, அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். அல்ல குறையாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு. கீழே தான் சதரும், நம்ம கை பத்தாது கொடுக்கறது வாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கார். வியாபாரிகளுக்கு பெரும் செல்வத்தை ஏற்படுத்துவார். இதுவரை பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருந்தார். இப்போ 11ஆம் பாவத்திலேருந்தே 10ஆம் பாவத்திற்கு ராகு வருகிறார். அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பாவத்திற்கு வருகிறாருங்க. இது ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா அல்லது ஒரு பிரச்சனையா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நிறைய விஷயங்களும் இருக்கு, நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. என்னங்கிறத கொஞ்சம் விரிவா கேளுங்க. பிதுராஜ்யங்கள், அதாவது முன்னோர்கள் சொத்துக்கள் எல்லாமே இருக்கும். ஆனா சுய சம்பாத்தியத்துல தனித்துவமா ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு சூரிய தசை வருவதற்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் கடந்து இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூரியனை ஆக்டிவேட் பண்ணுவதற்காக அந்த இடத்துல கேது வந்துட்டார் இப்போ. அதனால உங்களுக்கு முதல்ல என்னத்தை செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயமா வீடு வாங்கக்கூடிய யோகங்களை உண்டாக்குவார். உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு யோகம் உங்களுக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு வீடு கட்டுங்க. ரொம்ப நாளா வாடகை வீட்டில் இருக்கீங்க, மாசம் 1ஆம் தேதி ஆனா வாடகை கட்டணுங்க. மாசம் நம்ம இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம், எப்ப நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆசை இப்போ நிவர்த்தி அடைய போகுது, ஆசை பூர்த்தி அடைய போகுது. சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் உள்ளது. அப்புறம் இந்த பக்கம் ராகுவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு வராருங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு 9ற்கும் 10க்கும் உடையவர் சனி பகவான்ங்க. உங்களுக்கு இப்போ 9க்கும் 10க்குமான ஒரு சம்பந்தத்துடன் ராகு உங்களுக்கு வராரு இல்லைங்களா? 9ஆம் இடத்துடன் ராகு சம்பந்தப்படுவதாக இருந்தால், அதே மாதிரி 10ஆம் இடத்துடன் சம்பந்தப்படுவதாக இருந்தாலும் சரிதான், யோகம்தான். என்ன அமைப்புங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஒரு வெளிநாட்டுல ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க, அல்லது வெளிநாடுக்குலேருந்து ஏதோ ஒண்ணு இறக்குமதி பண்றீங்க, அல்லது வெளி மாநிலம் அல்லது வேற்று மொழி பேசக்கூடியவங்க, அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, ஆனா அது அனுகூலமாக வரல, அது பண்ணியிருக்கீங்க, அது இன்னும் உங்களுக்கு அப்ளிகை ஆகலை, அது இன்னும் ஒரு அப்ளை ஆகலை உங்களுக்கு. அது மாதிரி இருந்ததுன்னா இப்ப ராகு 11லேருந்து 10க்கு வர்றதுனால நீங்க ஏற்கனவே பண்ணியிருந்த ஒரு கான்ட்ராக்டா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே கிடைத்த ஒரு வாய்ப்பா இருக்கலாம் உங்களுக்கு, அல்லது வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் தட்டி போய் இருக்கலாம். ஆனால் இப்ப ராகு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோகம் மட்டும் அல்ல, அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்பையும் ராகு பகவான் உருவாக்குறாருங்க.
லாபஸ்தானத்தை அவர் வலிமையாக்குறாருங்க. அதனால அந்த ஆகஸ்ட் மாசம் வரை நீங்க வந்து புதிய கான்ட்ராக்ட் போடணும், வெளிநாடு போகணும், அல்லது யாருக்கிட்டையாவது நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடியே நீங்க கான்ட்ராக்டை சைன் பண்ணிடுங்க. வீடை விற்கணும் பண்றதா இருந்தாலும் சரிதான், வீடை வாங்குறதாக இருந்தாலும் சரிதான், அதெல்லாமே அதுல நீங்க செஞ்சிருங்க. இதுல முக்கியமா நீங்க கவனமாக இருக்க வேண்டியதை கவனிச்சு கேளுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து பகை வீட்டுல அவர் இருக்காரு. அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல பகை வீட்டுல இருக்காரு. பொதுவாகவே ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் ஒரு இடத்துல இருக்கார். ராகு வந்து நட்புல இருந்தாருன்னா கேது நட்புல இருப்பார். அது ராகு நட்புல இருந்தாருன்னா கேது பகையில இருப்பார். இல்ல இவர் உச்சத்துல இருந்தா இவர் நீச்சத்துல இருப்பார். அப்படிதான் மாறி மாறி இருப்பாங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, அதாவது கும்பமாத்திலையும் அதே மாதிரி சிம்மம் இருக்கு இல்லைங்களா, இதுல மட்டும்தான் ராகு கேது ரெண்டுமே பகை வீடு. கிட்டத்தட்ட சொல்ல போனா 18 வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த அமைப்பு சேர்க்கை ஏற்படும். அப்படியான ஒரு சேர்க்கை ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு நடக்க போகுது. இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சொத்தை விற்பனை பண்றீங்க அப்படின்னா அல்லது ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னாலோ அதுல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுடைய தாயார் ஆரோக்கியம் அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் ஒரு விஷயத்திற்காக வெளியூர் வெளிநாடுகள் போகி வரீங்கன்னா அதுலயும் கவனமாக இருக்கணும். மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாரி வரக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும். இதுலயும் உங்களுக்கு நல்ல இது கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. அமோக பலன் இந்த ராகு கேது பயிற்சியினாலே ரிஷப ராசி ஆகிய உங்களுக்கு கிடைக்குங்க. ரிஷபராசியான நமக்கு ராகு பகவானாகப்பட்டவர் இவ்வளவு நாளாக இங்கே இருந்தார். இப்போ இங்கே மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகும் பொழுது நம்ம ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட சிந்தாமணி, புலிப்பாணி சித்தர், விவேக சிந்தாமணி, ஜோதிட அரிச்சுவடிகள், இந்த மாதிரி பலவிதமான நூல்கள் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கருத்து தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்க்கும் பொழுது ராகு பகவான் 10ல் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக லாபங்கள் அதிகரிக்குமா. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில்னால எதுக்கு தொழில் பண்ணுறோம்? ஒரு லாபத்துக்கு தான் தொழில் பண்ணுறோம். நஷ்டத்துக்கு யாராவது தொழில் பண்ணுவோமா? எந்த தொழிலுமே யாருமே பண்ண மாட்டோம். அப்போ 10ஆம் இடத்திற்கு ராகு வரும்பொழுது லாபங்களை இரட்டிப்பாக கொடுப்பாரா ராகு பகவான். யோககாரகன், வாரி வழங்கக்கூடியவர். 10ல் வரும்போது அது சனி வீட்டில் வர, சனி ராகு நட்பு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சனி ராகு எப்போவுமே நட்பு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேரும். அவர் வீட்டுக்கு இவர் வரும் பொழுது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக, ஒருத்தங்கிட்ட ஒரு 10 ரூபா கடன் வாங்கும்போது அவன் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் போய் கேட்டிங்கன்னா, இந்தாடா இன்னொரு 10 ரூபா சேர்த்து வச்சுக்கடா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் இப்போது. அந்த மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி மன அழுத்தங்கள் விலகும். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு தான் நரம்புக்கு அதிபதி. ராகுவும் சந்திரனும் சேர்ந்தால் கண்டிப்பாக அவனுக்கு மனநோய், சைக்காட்டிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். இந்த 10ஆம் இடத்துக்கு ராகு வரும்பொழுது கண்டிப்பாக மன அழுத்தங்கள், இவ்வளோ நாளாக இருந்து வந்த மனோபயம், மனப்பதட்டம் இதெல்லாம் குறைந்து மன சந்தோஷம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி. காரிய அனுகூலம், எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் அனுகூலம் உண்டாகும், நஷ்டம் ஏற்படாது. எடுத்த காரியத்தை தடையின்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. 10ல் ராகு வரும்பொழுது பலம் உண்டாகும். நமக்கு சரீரத்தில் பலம், எவ்வளோ நாளும் அந்த மனோபலம், மனசு சரி இருந்தால் தான் சரீரத்தில் பலம் வரும். மனசு குன்றி போச்சுன்னா சரீரம் வந்து பலம் இல்லாமல் போயிடும். அப்போ மனோபலம், மனோதைரியம் இதெல்லாம் ஏற்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு இடமாற்றங்களும் உண்டாகுமா, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இடமாற்றங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு. இந்த இடத்துல ராகு வர்றதுனால இடமாற்றங்கள்னால, உத்தியோக மாற்றத்தினால உயர்வு தான் உண்டாகுமா. அதனால் கீழே போக மாட்டோம். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ப்ரமோஷன், உயர்ந்த பதவி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதே மாதிரி ராகு திசை, ராகு புத்தி அப்படி நடந்திருந்தால் இன்னும் அதிக அனுகூலங்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ராகு வந்து 10க்கு வரும் பொழுது சொந்த ஜாதகத்திலையும் ராகு திசையில் ராகு புத்தி நடந்ததுன்னா 100க்கு 200% நன்மைகளை வாரி வழங்குவாராம். ஏற்கனவே சொன்னேன், ராகு வந்து சனியோட வீட்டில் இருக்கிறதே ஒரு பூஸ்ட், எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடியது. அது ராகு திசை ராகு புத்தி நடந்ததுன்னா இன்னும் அதிகம், அல்ல குறையாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு. கீழே தான் சதரும், நம்ம கை பத்தாது கொடுக்கறது வாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கார். வியாபாரிகளுக்கு பெரும் செல்வத்தை ஏற்படுத்துவார். தொழிலில் அதீதமான வருமானங்கள் ஏற்படும். இருக்கக்கூடிய கடன்கள் நிவர்த்தியாகும். இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும்.
திருட்டு போன பொருள் திரும்பி கிடைக்குமா இந்த காலகட்டத்தில்? இந்த 1.5 வருஷத்தில் ஏதாவது தொலைச்சிருந்தோம், நம்ம நகையோ செல்ஃபோனோ ஏதோ ஒரு பர்ஸோ எங்கேயோ மிஸ் பண்ணியிருந்தோம்னா தானாக தேடி வரும். இந்த காலகட்டத்தில் எங்கே மிஸ் பண்ணோம் தெரியல, அது அவ்வளோதான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் இந்த உங்களை தான் பாருங்கள் இங்கே இருந்தது அப்படின்னு இதெல்லாம் ஒரு மிராக்கள் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் கூட வராது போச்சுன்னு நினச்சேன், ரொம்ப சந்தோஷம் திரும்பி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு விலகுது. அடுத்ததாக பார்த்தோம்னா கேது பயிற்சி. கேது பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசி ரிஷபம், கேது பகவான் இங்கே கன்னியிலிருந்து இங்கே சிம்மத்துக்கு வரார். வரும் பொழுது உங்களுக்கு 1, 2, 3, 4ஆம் இடத்துக்கு கேது வரார். கேது பகவான் 4ல் வரும்பொழுது நன்மை அப்படிங்கிறத செய்ய மாட்டார். முதல்ல சொன்னேன், இவர் நல்லது பண்ணால் அவர் நன்மை செய்ய மாட்டார். அப்போது என்ன ஆகுது, எடுத்தோன்னு என்ன சொல்கிறாருன்னா, சித்தர்கள் அண்டை வீட்டு விரோதம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை வரும், ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அதுக்காக அண்டை வீட்டு விரோதம் ஒன்றுமே இருக்காரு, ஏதோ சின்ன தண்ணி பிரச்சனை, கோலம் போடுற பிரச்சனை, எப்படி வேணாலும் வந்துடும், டக்குன்னு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துடும். அண்டை வீட்டு விரோதம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீண் அலைச்சல், வீண் பயம், வீண் விரோதங்கள், குடும்ப கவலை இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி பெற்றோர் உடல் நலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் போட்டிருக்காங்க. தாயார் தகப்பனாரை கவனமாக பேண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. இப்போ கேது அப்படின்னு எடுத்துனோம்னா 4ஆம் இடத்துல தான் இருக்கார். இருந்தாலும் இவருக்கு வேற எந்த ஒரு பூஸ்ட் அதில் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ராகுக்கு ஏகப்பட்ட பூஸ்ட் நடக்குது. சனியோட வீட்டில் ராகு இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார். சனியும் ராகு நட்பு. அதே சமயம் இவர் சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால சூரியனுக்கு எதுவும் நட்பு கிடையாது, பிரச்சனை தான் 2 பேரும். அதனால் இந்த நட்பு கிரகத்தினுடைய பலம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதில் இந்த ராகு திசை, ராகு புத்தி இந்த மாதிரி டைம்லாம் இருந்ததுனால் கண்டிப்பாக கேதுவனுடைய தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். கேதுவனுடைய அந்த பலாபலன்கள்ங்கிறது அவ்வளவு இதாக இருக்காது. நமக்கு பயப்பட வேண்டிய எதுக்காக சொல்கிறோன்னா, இந்தந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ கேது ஓங்கி இப்படி அடிக்க வரும்பொழுது ராகு இப்படி லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வேகம் குறைஞ்சி இப்போ மொல்லாம் நம்ம மேலே விடும். அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறதா ஏற்படுது. இருந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத ஒரு முறை இந்த டைமில் இந்த பயிற்சி தருவாயில் பார்த்துட்டோம்னா, அதில் இந்த ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்களோ அதை வச்சு 100க்கு 100% இதுதான் நமக்குங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம். இந்த ராகு கேது இப்போ உங்களுடைய ராசிக்கு எங்கே இருந்தார், எங்கே போகிறார்? இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தார் ரிஷபராசிக்கு. அவர் லாபஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு உங்களுக்கு 10ஆவது வீட்டுக்கு போகிறார். ராகுகேது பயிற்சி ஆன உடனே தொழில் ரீதியாக ரொம்ப நாளாக மாற்றம் தேடிட்டே இருந்தீங்க இல்லையா? இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும், பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள், பல குழப்பங்கள், பல மாற்றங்களே எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. நிச்சயம் அந்த மாற்றம் முதல்ல நடக்க போகிறது. இந்த மாதம் இந்த 5ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதத்துக்குள்ளே வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். சரி, இதில் வேலை மாற்றம் நடக்கும். அப்போ கேது இருக்காரு, அவர் மூலமாக என்ன பலன் அப்படின்னு அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ராகு மூலமாக வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேலையில் மாற்றம் உங்களுக்கு பிடித்த மாற்றமாக இருக்கும், உங்களுக்கு லாபம் தரக்கூடிய மாற்றமாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ராகு லாபஸ்தானாது குருவினுடைய நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறதுனால அதை செய்வார். ஓகே, அதே மாதிரி கேது இருக்கார் இல்லையா? கேது உத்திர நட்சத்திரத்துக்கு 2 மாதம் 5 7ஆம் மாதம் வரைக்கும் அவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கார். சூரியன் உங்களுக்கு 4ஆவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். ஸோ அவருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால, கேது பயணிக்கிறதுனால இந்த 2 மாதம் மட்டும் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் கொஞ்சம் வரும். அதுவும் உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது மாதிரி ஜெரிமான கோளாறு வரும். இது 3 மட்டும் நீங்கள் அப்போ பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து 7ஆம் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும், பிப்ரவரி மார்ச் இது வரைக்கும் கேது பூர நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். பூரம்ன்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம், அதாவது உங்களுடைய ராசிக்கு உண்டான நட்சத்திரம், உங்களுக்கு 6ஆவது வீட்டுக்கு உண்டான நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துலேயும் அவர் இந்த 2 இடத்துக்கும் உண்டான சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால கேதுனால உங்களுக்கு கடன் தொல்லைகள், கடன் சம்பந்தமான பயங்கள், கடன் வாங்கிட்டோம் அதை எப்படி கொடுக்கறது, கொடுத்துட முடியுமா, அது பண்ணுமா அப்படின்ற பயங்கள். அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே கடனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் டிலே ஆகுது, அதுக்கு டிலே ஆகும். இந்த மாதிரியான விஷயம்லாம் கேதுனால ஏற்படும். அப்போ ராகு அந்த தொழில் சம்பந்தமான கடன், ராகு தொழில் சார்ந்திருக்கா, தொழில் சம்பந்தமான கடன் கேது ஏற்படுத்துவார். அப்போ தான் அதுக்கு தான் கடனே வாங்க போகிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இதை நீங்கள் இந்த காலகட்டங்களில் இதுதான் நமக்கு நடக்கும். அப்போ ஒரு மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் கேதுவோட தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சரி, கேதுவோட நட்சத்திரங்கள் எதில் இருக்குது? உங்களுக்கு 12ஆவது வீட்டில் இருக்குது, உங்களுக்கு 4ஆவது வீட்டில் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு 8ஆவது வீட்டில் இருக்குது, 3 இடத்துல இருக்குது. ஒரு சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள் வரும். வயசானவங்களாக இருந்தீங்கன்னா உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். அதாவது எப்போ சொல்கிறது, மார்ச் மாதத்துலேருந்து
நவம்பர் மாதம் வரைக்கும் 2026 பல பேர்களுக்கு உடல்நிலை கோளாறு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணுற அளவுக்கு வரும். மருத்துவ செலவினங்கள் வரும். உங்களுக்கும் வரலாம், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் வரலாம். அதனால் அந்த டயத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ ராகு என்ன பண்ணுவார்? கேதுவை பற்றி சொல்லிட்டீங்க. ராகு என்ன பண்ணுவார்? ராகு தான் நான் முன்னால் சொன்னேனே, தொழில் தளத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவார் 11ஆம் மாதம் வரைக்கும். 11ஆம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் வந்து ஜூலை மாதம் வரைக்கும் 2026 ஜூலை மாதம் வரைக்கும் அவர் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பலவிதமான ஏற்றங்கள் இருக்கும். வேலையில் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கலாம். வேலை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக நீங்கள் வந்து லோன் போட்டிருக்கலாம், அது கிடைக்கலாம். இல்லை அது மாதிரி வந்து வேலையிலேயே உங்களுக்கு வேறு கம்பெனிக்கு இதை விட நல்ல சம்பளத்தில் வேறு கம்பெனிக்கு போகலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் திடீர்னு வந்து உங்களுக்கு பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கும், திடீர் லக்கு கிடைக்கும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கும் போது. ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு 2வது வீட்டில் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது, அதை வைப்ரேட் பண்ணுவார். உங்களுக்கு 6வது வீட்லேயும் ராகுவோட நட்சத்திரம் அதையும் வைப்ரேட் பண்ணுவார். எதிரிகளை ஜெயிக்க முடியும், எதிர்த்து பண்ண முடியும். அதே நேரத்தில் உடல் ரீதியாக ஒரு சோர்வும் மன ரீதியாக ஒரு சோர்வும் உண்டாகும். இதெல்லாம் நீங்கள் ராகு இதுக்கு பரிகாரம் பண்ணி இது பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ்லையே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கீரனர் அவர் எழுதின 500-600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதெல்லாம் ஜாதக அலங்காரம் இருக்குது. அதிலே போட்டிருக்கும். கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசர்ப்ப தோஷத்தினுடைய பலன், அதனால் எது தடையாக இருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். இது வந்து எதுக்கு பண்ணலாம்? கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம், குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன் நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.